வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது என்னுடைய 1473வது வீடியோ. எதை பற்றி அப்படின்னா, அதாவது டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நவீன முறையில் டீசெண்டாக ஏமாத்துகிற ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் என் வாழ்வில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் சொல்கிறேன். பாருங்கள் நீங்களே. நேற்று நைட்டு நடந்த ஒரு சம்பவம். ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐக்கு ஏடிஎம்மில் பணம் போடுறதுக்காக போயிருந்தேன். ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு போட்டு உடனே அந்த பணத்தை வந்து வேறவங்களுக்கு அனுப்பணும். கரெக்டாக எடுத்துகிட்டு போனேன். 100 ரூபா என்னமோ தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஒரு வேளை ஏதாவது பழைய நோட்டு தள்ளி இருந்துச்சுன்னா ஒரு 100 ரூபா மட்டும்தான். இப்படி வண்டி வந்து இப்படி நிறுத்தினோடனே, பைக் நிறுத்தினோடனே அங்கே ஒருத்தர் நின்றுட்டான். இருந்தோடனே பணம் போடுறீங்களாண்ணா, என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை ஒரு 500 ரூபா நான் பணமாக கொடுக்குறேன், எனக்கு என் அக்கௌண்ட்டுக்கு 500 ரூபா நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொன்னார். எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து என்னத்துக்கு ஒன்றுக்கிட்ட ஆன்லைன் ஃப்ராட்லாம் நிறையா நடக்குதான்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்கலாம் வந்துட்டு, ஏன் என்னாச்சு ஒன்றுன்னு கேட்டதுக்கு, இல்லை எனது பணம் எடுத்துக்க மாட்டேங்கிட்டே நான் ஆகிடுச்சு அப்படின்னாரு. சரின்ட்டு எங்கே நோட்டை காமி பார்க்கலாம் அப்படின்னா, நான் வந்து என்னத்துக்கு இதெல்லாம் கலர் நோட்டாக இருக்கும், ஏதோ இருக்கும், காமி பார்க்கலாம் பார்த்தேன். புது நோட்டாக தான் இருந்துச்சு. ஏதோ புது நோட்டு திருப்பி தள்ளி இருக்குதா, எப்படி ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சரின்ட்டு நம்பர் கேட்டேன். 500 ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டு அவருக்கு ஃபோன்பே 500 ரூபா பண்ணிவிட்டு உள்ளே போனேன். நானும் 500 ரூபா அந்த மிஷினில் தான் போட்டாகணும். எனக்கு கரெக்டாக அக்கௌண்ட்டில் இருக்கிறதுக்கும் கேஷும் கரெக்டாக இருக்குது, அனுப்பிச்சி ஆகணும். 100 ரூபா தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. சரி பார்த்துக்கலாம் விட, எதாவது ரிஸ்க்கெலாம் எடுக்கிறாங்க, இது 500 ரூபாயில் எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உள்ளே போனோடனே ஏன் ஒரு 5 நோட்டு 500 ரூபா நோட்டு இருந்துச்சு. அவருக்கு கொடுத்த 500 ரூபா நோட்டும் அவருக்கு தான் இருக்கிறதுல ரொம்ப புது நோட்டு. நம்மளதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். வச்சா எல்லாத்தையும் நோட்டும் எடுத்துக்கிச்சு, அவர் நோட்டை மட்டும் ரிட்டன் திருப்பி தள்ளிடுச்சு. ஏன்னா அது கல் நோட்டாக இருக்குமோ என்னமோ நினச்சிக்கிட்டு சரி பார்த்துலாம் ஒரு எதெல்லாம் பண்ணி ஓட்டுறாங்க. ஆனால் கல் நோட்டு இல்லை, அது ஒரிஜினல் நோட்டு தான். கரன்சி புது நோட்டு, அப்படியே அந்த சீரியல் மாறாத மாதிரி அப்படியே மடங்கு கூட இல்லை, ஒரு மடங்கு கூட நேராகவே இருந்துச்சு. சரின்ட்டு என்ன பண்ணால், எனக்கு சேலத்தில் ஒரு இடத்துல எஸ்பிஐயில் கற்றுக்கிட்டேன். ஒருத்தர் பணம் அனுப்பிச்சி ஒரு லேடி வந்து, இப்போ நோட்டு புது நோட்டு மாதிரியே இருக்குது, என்ன நான் எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்னுச்சு அந்த செக்யூரிட்டிக்கிட்ட. அவர் வந்து நோட்டை வாங்கி இப்படி 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 மடித்தார். 5-6 ஆளாக மடித்தார். படியாக நீட்டமாக இருக்கிறத அப்படியே மடித்தார். மடிச்சுவிட்டு கொஞ்சம் பழைய நோட்டு மாதிரி பண்ணிவிட்டு கொடுத்தாரு. பாருங்க, உடனே எடுத்துக்கிச்சு. அது பரவாயில்லையா, போட்டோ கண்டுபிடிச்சும் திடம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி செக்யூரிட்டிக்கிட்டே கண்டுபிடிச்சிட்டோம்மா, புது நோட்டே எடுத்துக்க மாட்டேங்குதுன்ட்டு அந்த ஞாபகத்தில் வந்து அந்த புது நோட்டை கொஞ்சம் மடக்கணும். 4-5 மடக்கி அப்புறமும் நீட்டி விட்டு திருப்பி வச்சேன் பாரு, உடனே எடுத்துக்கிச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் 2-3 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எந்த நோட்டு எடுத்துக்கலனாலும் சரி, மெயினாக புது நோட்டை கூட சில சமயத்தில் அப்படியே புது நோட்டை திருப்பி அனுப்பும்போது இது மாதிரி மடக்கி இதோட கொஞ்சம் அப்படி எப்படி கசக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணி திருப்பி விரல்லே தடவி விட்டு வச்சிங்கன்னா எடுத்துக்கும். அது ஒன்று. அடுத்தது, இந்த பேங்க் முன்னாடி வந்து இந்த மாதிரி யார் கேட்டாலும் சரி இறக்கப்படவே படாதீங்க. ஆன்லைன் ஃப்ராடு ரொம்ப ஜாஸ்தியாகுது. எப்படின்னா, அந்த நோட்டு வந்து கள்ள நோட்டாக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் வந்து ஏமாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் பணத்தை அவன் அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே அவன்கிட்ட 500 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். எங்கே ஏது என்னன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இறக்கப்படவே கூடாது. எதுக்குன்னா, கல் நோட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று. ரெண்டாவது, மிஷினில் போட்டால் பற்றி அவர் நோட்டை எடுத்துக்கல பற்றி எனக்கு. ஆனால் நான் வந்து புது நோட்டை தான், அவனுக்கே குழப்பந்தான். ஆனால் அவன் வந்து ஃப்ராட் ஆள் இல்லை தான். இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். புது நோட்டு வந்து ஏன் எடுத்துக்கலன்னா, கொஞ்சம் பழசு பண்ணி கசக்கி போட்டால் எடுத்துக்கிச்சு. அதனால் இன்னொரு ஏமாத்து வேலையும் இருக்குது. இந்த நோட்டு புது நோட்டு கொடுக்குறாங்க பார்த்தியா, புது நோட்டை 500 நோட்டு கொடுத்துட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்த உடனே போயிடுறாங்க இல்லையா. நீ அந்த பேங்க் வாசப்படியிலேருந்து அந்த பேங்க் உள்ளே போய் ஏடிஎம் மிஷினில் போடுறதுக்குள்ளே அவங்க பாக்கெட்லேருந்து அந்த நோட்டு காணாத போயிடும். எப்படின்னா, அது ஒரு மேஜிக், அது ஒரு ஃப்ராட் ஏமாத்து வேலை. நான் அது ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன். அதாவது பூதத்தை வந்து கைவசம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த நோட்டை மந்திரிச்சு பாக்கெட்டில் வச்சுட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே போய் ஏடிஎம்மில் போடுறதுக்குள்ளே ஒரே 10-15 செகண்டுக்குள்ளே அந்த நோட்டு ஓடிப்படும், அவங்க பாக்கெட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி ஒருத்தர் என் கூட இருந்துருக்கிறார் ஆந்திராவிலேயே. அதை பற்றி முழு வீடியோக்குள்ளே ஒன்று ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால் பேங்கு முன்னால் மட்டும் சில்லறையும் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி ஃபோன்பேவும் பண்ணாதீங்க. போயிட்டு மிஷினில் போட்டு வீட்டுக்கு போகிறது தான் சேஃப்டி. தேங்க்யூ. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் எங்கள் பெரிய பையனும் சேலம் போயிட்டு வந்தோம். ஆந்திராவில் வந்து அவனுக்கு வயசு அப்போ வந்து 17.
போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் 2 ஆள் சீட்டில் பக்கத்தில் உட்காந்தோம். அவன் வந்து ஜன்னல் ஓரம் உட்காந்தான். நான் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியில் இறங்கி போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து ஏறி பார்க்குறேன், பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் அப்படியே கம்முன்னு நின்றுட்டே இருந்து பார்த்துட்டு இருந்தேன். என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னப்பா அப்படின்னா, அப்பா இது மாதிரி ரூ. 500 கேட்குறாங்க. ஃபோன்பேயில் வந்து அவர் மிஷினில் போட்டால் அது யாருக்கும் அனுப்பணுமா, இப்போது பஸ் பேர் இல்லையா, எங்கேயோ போகிறதுக்கு பஸ் பேர் இல்லையா, அதனால் வந்து அக்கௌண்ட்லேருந்து பணம் போக மாட்டேங்குது அப்படின்றாரு. அக்கௌண்ட்லேருந்து ஏடிஎம்லேருந்து பணம் வரமாட்டேங்குது. நான் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் 500 அனுப்புகிறேன், நீங்கள் கேஷ் 500 கொடுன்னு கேட்குறாரு அப்படின்னு சொன்னாங்க பையன். சொன்னேன், எந்த ஊர் பண்ணி அப்படின்னேன். பாப்பா அந்த ஊர் இந்த ஊர் அப்படின்னு சொன்னான். போயா, காலேஜ் படிக்கிற பசங்கிட்ட நான் எந்திரிச்சு போ அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு பையனை ஈஸியாக ஏமாற்றுறது ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிப்பலாம். படிக்கிற பசங்க ரொம்ப இவ்வளோ ப்ராடெலாம் நடக்குமாங்கிறது தெரியாது, கொஞ்சம் நம்பி ஏமாந்துருவானுங்க, இறக்கப்பட்டுருவானுங்க. இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, அவனுக்கிட்ட பஸ் பேர் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சுட்ருப்போம். ஏதோ ஒரு 500 300 எக்ஸ்ட்ராக்குள்ளே இருக்கலாம். அந்த ஆளு அந்த மாதிரி பசங்களை தனியாக இருக்கிற ஆளுங்களை பார்த்து தான் ஏமாற்றுவானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா ஏதாவது ஏமாற்றிருப்பான். அந்த மாதிரி உங்கள் பசங்களை எங்கேயாவது வந்து நீங்கள் காலேஜு எங்கேயும் அனுப்பிச்சி விட்டா கூட சரி, இந்த மாதிரி யாராவது ஃபோன்பே பண்ணுறேன் கேஷாக கொடு அப்படின்னு, இந்த ஃபோன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பானுங்க. நீங்கள் துரத்திட்டுலாம் ஓட முடியாது. அதனால் இந்த மாதிரி இடத்துலையும் வந்து பசங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். இங்கே ஒரு ஏடிஎம் இருந்துச்சு பஸ் ஸ்டாப்லேயே, ஆந்திராவில் நான் இருக்கிற இடத்துலையே. இப்படி உள்ளேருந்து பணத்தை எண்ணிட்டு இங்கேருந்து வெளியிலேருந்து இது வழியாக இந்த பாப்பானுங்க அந்த கேட்டு வழியாக 2 பேர் நின்றுட்டு இருந்தானுங்க. நடந்த ஒரு விஷயம். உள்ளார நான் பணத்தை எடுத்துகிட்டு உள்ளாரே எண்ணிட்டு பாக்கெட்டில் போட்டு வெளியில் வந்தோடனே 500 நோட்டுக்கு சில்லற இருக்குதா அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லை தரதில்லை அப்படின்ட்டேன். இல்லை தரதில்லை அப்படின்ட்டேன். 500 நோட்டு கள்ள நோட்டாக இருக்கும், இல்லைனா மீதிக்கிற பணத்தை புரிந்துக்குள்ளே வரணும். அவ்வளோ வேகமாக புரிந்துட்டு வர்ற சீன்லாம் இல்லை தான். இதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா, அப்போதைக்கு என்ன வேணாலும் செய்வானுங்க. அதனால் ஏடிஎம் முன்னாடி மட்டும் உள்ளே பணத்தை எண்ணிக்கிட்டு வெளியில் வாங்க. யார் கேட்டாலும் சில்லறை கொடுக்காதீங்க. ஆன்லைன் ரம்மி இல்லை பணம் நிறையா விட்ருக்குறாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா தெரிஞ்சவங்க. அதாவது ஒன்றும் யாரும் பெருசாக கோடியே சம்பாரிச்ச மாதிரி ஒன்றும் சொல்லிக்கல. பயங்கரமான விளம்பரம் பண்ணுறாங்க, ஏமாத்துறானுங்க. ஆன்லைன் ரம்மியில் வந்து நிறையா பணம் விட்டுக்கிறாங்க, லட்சக்கணக்கில் விட்டுட்டுலாம் மோசம் போய்க்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஆன்லைன் சுதாட்டத்துக்கு போகாதீங்க. அடுத்தது எங்கே கேட்டாலும் சரி, உங்கள் செல்லுக்கு ஓடிபி வந்திருக்கும், ஓடிபி மட்டும் சொல்லிவிடாதீங்க. அப்படியே உங்கள் பணத்தை பூரா எடுத்து விடுவானுங்க. இங்கே பெட்ரோல் பங்கில் அடிக்கடி பெட்ரோல் போடுவேன். ஒரு ரெகுலரான ஒரு பங்கில் 2 பங்கு இருக்குது பக்கத்துலேயே. ஒரு பங்கில் ஃபோன்பே வாங்கிக்குவாங்க, ஒரு பங்கில் வாங்குறதில்ல. ஏன்னான்னு கேட்டால், நான் 2லேயும் மாற்றி போடுவேன். ஏன்னான்னு கேட்டால், பெட்ரோல் போட்ட உடனே அதை இப்படின்ட்டு அப்படின்ட்டு இப்படி காமிச்சிட்டு சடன்னு போயிட்டே இருப்பாங்களாம். அது அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சா இல்லையா தெரியாது, காமிச்சு போயிட்டா. அதாவது ஒரு ஏமாத்து வேலைன்னு வச்சிங்களேன். அப்போதைக்கு இப்போ தப்பிச்சு போயிட்டே இருப்பானுங்களாம், இதை அமிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று, இங்கே ஆந்திராவில் ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து பணம் கொடுக்கணும், என் நண்பர் ஒருத்தருக்கு. நான் கொஞ்சம் வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்ட்டு போனேன். போயிட்டு ஒரு டைம் கேட்டேன், 2 டைம் கேட்டேன். கொஞ்சம் ஒரு 2 லட்ச ரூபா தரணும். அவர் 25,000 ரூபா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைமு 4 டைமு ஃபோன் பண்ணால், ஒரு டைம் நேரில் போனால் கொடுப்பாரு. ஒரு டைம் அப்புறமேல 2 டைம் ஃபோன் எடுக்கல. 3ஆவது டைம் நேராக போயிட்டேன். போயிட்டு இது மாதிரி கேட்டதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டு ஒரு இதில் பேலன்ஸ் காமிச்சார். 27,000 ரூபா இருக்கிற மாதிரி காமிச்சார். உடனே அதை பாரு நான் இருக்கு பண்ணான்னு காமிச்சார். எனக்கு அப்பயே அது வந்து டவுட்டு. அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுது, பணம் இருக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுது. அது வந்து பேலன்ஸில் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு காமிச்சா தான் அதில் பணம் இருக்குதுன்றது அர்த்தம். ஒரு டைம் அப்படி காமிச்சு ஏமாத்தினாரு. சரி ரைட் பார்க்கலாம் விட, நீ எவ்வளோ ஏமாற்றி பார்க்கலான்னு விடனேன். அடுத்த முறை ஒரு டைம் அவங்க பையன் அவங்ககிட்ட வந்து பணம் 25,000 ரூபா அனுப்பிச்சுட்றா அப்படின்னாரு. உடனே என் அக்கௌண்ட்டுக்கு வேணாங்க, என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க அப்படின்னேன். இல்லை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னாரு. சரி ரைட்டு அனுப்பி பார்க்கலான்னு இப்படின்னா இப்படி போகல. ஆனால் நான் போக மாட்டேங்குதுண்ணா அப்படின்னாரு. எப்படிப்பா போவோம், அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா போவோம், நெட்டை ஆன் பண்ணியா அப்படின்னா. பண்ணிட்டேண்ணா பண்ணேன். போகல தானே
வா போகலாம் ஏடிஎம்க்குண்ணே. போகலாம் ஏடிஎம்க்கு தான் பக்கத்தில் தாங்க, ஏடிஎம்மில் வந்து எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு வந்து அதாவது இந்த இப்போ இருக்கிற அந்த செல்ஃபோனை வச்சு எப்படி ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆன்லைன் சூதாட்டம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த செல்லே வருது, இவ்வளோ பணம் வந்துச்சு இவ்வளோ பணம் வந்துச்சு எல்லாம் பயங்கரமாக டூப். அதில் வந்து நிறையா ஏமாத்து வேலை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பணம் வர மாதிரி இருக்கும்போது வராத மாதிரி நிறையா லாஸ் வர மாதிரி பண்ணிடுறாங்க. ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு கோடி கோடியாக லட்ச லட்சம் சம்பாதிச்ச மாதிரி ஒன்றும் தெரியல. பணத்தை விட்டவங்க தான் ஒரு 4-5 பேர் எனக்கு கேள்விப்பட்டேன். அவ்வளோ பணம் விட்டுடுச்சு இவங்க பிடிச்சி எனக்கு தெரிஞ்சவங்கள்த. அதனால் வந்து அதில் வந்து அந்த ஆன்லைனில் நீ என்ன பக்கத்துலேயே போய் பார்க்குற, நீ சீட்டாடும்போது அதிகமாக பணம் வர மாதிரி தெரிஞ்சிச்சின்னா அடிச்சுட்டு எடுத்துகிட்டு பணத்தை சமாளித்து போகிற மாதிரி இருந்தால், ஏய் உட்கார்றா என்ன நீ மட்டும் நிறையா சம்பாதிச்சு போயின்னா அப்படியே ரவிடித்தனம் பண்ணிட்டு உட்கார வச்சு பணத்தை போயிட்டு விடுவானுங்களாம். அப்போலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஆன்லைனில் என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அந்த பணம் வர மாதிரி இருக்கும்போது வராத மாதிரி சும்மா ஆசை காட்டி கொஞ்சோண்டு வந்துட்டு வராத மாதிரி பண்ணிடுறது. இந்த இதுலேயே லாட்ரி ஷீட்லேயே சொல்கிறாங்க, அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, அவங்க ஆளுங்களுக்கு உழுவுற மாதிரி குழுக்கள், அவங்க ஆளுங்களுக்கு உழுவுற மாதிரிலாம் ஏதோ பண்ணுவாங்களாம். அது மாதிரி ஏதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆன்லைனில் வந்து ஏமாறாமல் மாட்டாமல் இருங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயந்தான். இது மாதிரி அடுத்து நல்ல ஒரு உபயோகமான ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.